ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். செய்திக்கு அப்பல்ல இந்துல வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் நம்ம எடுத்து பேச இருக்கிறோம். தலையங்கத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, கணிக்க முடியாத லோக்சபா தேர்தல். இதுதான் அந்த தலையங்கத்தினுடைய சாரமாக இருக்கிறது. இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியல அப்படின்னு இந்த தலையங்கம் குறிப்பிடுகிறது. இந்த தலையங்கம் எதை ஒட்டி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பை ஒட்டி அவங்க இந்த தலையங்கத்தை எழுதியிருக்கிறாங்க. தலையங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய வாக்காளர்களினுடைய மனநிலையை யூகிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மாநிலத்திற்கு மாநிலம் இந்திய வாக்காளர்களினுடைய வாக்களிக்கும் தன்மை மாறுபடுவதாக தலையங்கம் பேசுகிறது. இதுல இந்தியா முழுவதுமே இந்திய வாக்காளர்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எது முக்கியமான பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, வேலையின்மை, விலைவாசி உயர்வு, இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக கருத்து கணிப்புகள்ல மக்களின் மனநிலை இருந்ததாக தெரிவிக்குது தலையங்கம். கடந்த 5 வருடங்கள்ல ஊழல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு 50 விழுக்காட்டு இளைஞர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தலையங்கத்தில் நம்ம நுணுக்கமா பார்க்க வேண்டிய அம்சம். ஏன்னா பாஜக தரப்பில் சொல்லப்படுவது ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுத்துருக்குறோம்னு. ஆனால் கடந்த 5 வருஷத்துல ஊழல் அதிகரித்திருப்பதாக இளைஞர்கள் தெரிவிப்பதாக இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுது. தலையங்கம் இந்த கருத்து கணிப்பை தாண்டி அவங்க ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்க. தலையங்கம் அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாஜக ஆட்சியில உயர் வகுப்பினர் மட்டுமே பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனையும் தலையங்கம் கொடுக்குது. இதுல ராமர் கோயில், இந்துத்வா, அந்த கருத்துருவாக்க அரசியெல்லாம் பெரிதாக எடுபடலை அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் இந்த தலையங்கம் குறிப்பிட தவறல. அது என்ன அப்படின்னா, மோடி அவர்களினுடைய தலைமைக்கு 12 விழுக்காடு ஆதரவு இருக்கு அப்படின்றாங்க. ஒரு கூடுதல் நம்பிக்கையை பிரதமர் மீது வைத்திருப்பதாகவும் தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. இதையெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலின் போக்கை எங்களால் யூகிக்கவே முடியல, எதிர்கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சலசலப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு தலையங்கம் சுட்டிக்காட்டுது. இதையெல்லாம் பேசிவிட்டு இந்த தலையங்கம் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, இந்திய வாக்காளர்கள், இந்திய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தான் பெருசா முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு, மற்ற பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு எங்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கு காது கொடுங்கள் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு யார் முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய மக்களினுடைய ஆதரவு கிடைக்கலாம் என்ற அடிப்படையில தான் இந்த தலையங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால் யூகிக்கவே முடியல அப்படின்றாங்க. இதுவரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு பல கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்ட சூழல்ல இந்த தலையங்கம் இல்ல இன்னும் கணிக்க முடியல அப்படின்னு இந்த தலையங்கம் சுட்டி காட்டி இருக்கிறது. அதை தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.